தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். விளக்கம். பண்டிகை கொண்டாட்டமாயினும் சரி, நம்முடைய இல்லங்களில் நடைபெறும் விசேஷ வைபவங்களாயினும் சரி, அங்கே முதலாவது நாம் சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றோம். அழுக்குகளும் ஆகாதவைகளும் வீட்டை விட்டு அகற்றப்படுகின்றன. வீட்டு சுவர்கள் வெள்ளையடிக்கப்படுகின்றன. கதவு ஜன்னல்கள் புதிய வர்ணம் பூசப்படுகின்றன. பொருட்கள் சரியான ஒழுங்குகளில் வைக்கப்படுகின்றன. மொத்தத்தில் பார்வைக்கு நல்ல தோற்றம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றோம். இங்கே சுத்தமான ஒரு சூழ்நிலைக்கும் மன மகிழ்ச்சிக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை காண்கின்றோம். குதூகலமான ஒரு மனநிலையை காண்பதற்கு சுத்தமும் ஒழுங்கும் முக்கிய தேவை என்பதை உணர்கிறோம். அழுக்கான ஒழுங்கற்ற ஒரு சூழ்நிலையின் நடுவில் நாம் மனரம்யமாக இருக்க இயலாது என்பதை நம்முடைய இயற்கை சுபாவமே நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதுபோலவே நம்முடைய உள்ளான இதயபூர்வமான வாழ்க்கையில் சுத்தம் என்பது மகிழ்ச்சியை பெறுவதற்கான முக்கிய தேவையாக விளங்குகிறது. இதயத்தில் ஆகாத சிந்தனைகள், ஆகாத எண்ணங்கள், ஆகாத சுபாவங்கள், தவறான குணங்கள் போன்ற அழுக்குகளை வைத்துக்கொண்டு நாம் மனநிலையில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. அமைதியும் சந்தோஷமும் தங்கி இருக்க முடியாது. பணமும் பொருளும் பலவித அந்தஸ்தான நிலைகளும் இருந்தும் கூட அநேகர் மகிழ்ச்சி அற்றவர்களாகவே உள்ளனர். காரணம் என்ன? இதயம் சுத்தமாக இல்லை, வாழ்க்கை ஒழுங்காக இல்லை. பலவித ஆசைகளும் கசப்பு வெறுப்புகளும் மோசமான குணாதிசய நிலைகளும் பெருமை பொறாமைகளும் அழுக்குகளாக இதயத்தில் படிந்திருக்கும் போது குதூகலத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்க முடியாது. எனவேதான் தேவன் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்க முன்வரும்போது முதலாவது அவனை சுத்தம் செய்து சரியான ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வர தேவையானவற்றை செய்கின்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் முக்கியமான அவசியமே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காகத்தான். அந்த சுத்திகரிப்பின் மூலம் நம்முடைய இதயம் பாவத்தாலும் உலகத்தாலும் அழுக்கடைந்திருந்த நிலை மாறி தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள் வியாபிக்கும் நிலை ஏற்படுகிறது. பரிசுத்தம் வாழ்க்கையில் குதூகலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.